தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். கண்களை மூடுவோம், நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயங்கள் பேச வேண்டும் ஆண்டவரிடத்திலே. அப்பா, இந்த வார்த்தைக்கு நேராய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை என்னோடு பேச வேண்டும். அப்பா, இந்த வார்த்தையை ஆண்டவரே ஆவியானவர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. வார்த்தை உம்முடையது, பேசுவது நீங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு இருதயங்களையும் செவிகளையும் உம்முடைய பாதண்டையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, எங்களை மறைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற காரியம், பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகின்ற தகப்பனாய் இருக்கிறார் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். பாருங்க, அங்கே ஒரு குடும்பமாக, ஒரு பிள்ளையும் தகப்பனும் தாயுமாக அங்கே ஒரு ஒரு ஷாப்பிங் சென்டருக்குள்ளே அங்கே ஒரு குடும்பமாக ஒரு குடும்பம் செல்லுகின்றது. அங்கே தன் பிள்ளையோடு அங்கே போகின்ற தகப்பன் தன் பிள்ளையை கரத்தை பிடித்து நடத்தி செல்லுகின்றார். ஏனென்றால் அங்கே ஒரு அநேக சனக்கூட்டங்களாய் இருந்த ஒரு இடமாய் இருந்தது. ஆனாலும் அந்த பிள்ளையினுடைய கண்களுக்கு பார்வைக்கு குளிர்ச்சியும் அங்கே ஆசைகள் அவனுடைய இருதயத்தை மிகவும் தொட்டு கொண்டிருந்தது. அவனுடைய கண்களுக்கு இன்பமான காரியங்கள் தன் தகப்பனோடு போகின்ற வேளையிலே அந்த காரியங்கள் எல்லாம் அவன் தன்னுடைய தகப்பனோடு செல்வதை மறந்துவிட்டு அங்கே காணப்படுகின்ற காரியங்களை குறித்து அவன் இச்சிக்கின்ற ஒரு மனுஷனாக அங்கே அந்த பிள்ளை காணப்படுகின்றான். அந்த பிள்ளை என்ன செய்கின்றான்? தன் தகப்பனோடு செல்லுகின்ற அந்த பயணத்தை விட்டுவிட்டு அவருடைய கரத்தை உதறி விட்டுவிட்டு தன் தகப்பனையும் தாயையும் உதறிவிட்டு அங்கே எவ்விடத்திலே அங்கே தகப்பனையும் தாயையும் கரத்தை விட்டு உதறி அங்கே காண்கின்ற சம்பவங்கள் மத்தியிலே அவனுடைய இருதயத்துக்கு விசாலத்துக்கு அந்த இருதயத்தின் வாஞ்சைக்கு ஏற்றதை போல அவன் ஓடுகின்றான். ஆனாலும் அந்த ஓடுகின்ற அந்த சம்பவத்திலே அந்த தகப்பனும் தாயும் அந்த பிள்ளையை நோக்கி அங்கே கதறுகின்றார்கள். அந்த பிள்ளையை காணவில்லையே என்று அங்கே கதறுகின்ற ஒரு சம்பவமாய் இருக்குது. ஆனாலும் அந்த எந்த இடத்திலே தகப்பனும் தாயும் தன் பிள்ளையை இழந்து விட்டார்களோ அதை இடத்திலே தாயும் தகப்பனும் அங்கே பிள்ளைக்காய் ஏங்குகின்ற ஒரு தகப்பனும் தாயுமாய் அங்கே நின்றார்கள் பெற்றோர்கள். அந்த பிள்ளை அங்கே கண்டதெல்லாம் பார்த்துவிட்டு அங்கே அவனுடைய இருதயத்தின் நிறைவையெல்லாம் பெற்றுவிட்டு அவனிடத்திலே ஒரு ஞாபகம் வருது, என்னுடைய தகப்பனையும் தாயையும் நான் உதறி விட்டுட்டு நான் வந்துட்டேனே, எங்கே என்னுடைய தகப்பனையும் தாயையும் என்று அவன் சிந்திக்கின்ற வேளையிலே அவனுடைய எண்ணம் சொல்லுகிறது, அங்கே எவ்விடத்திலே நான் இழந்து விட்டேனோ எந்த இடத்திலே என்னுடைய தகப்பனுடைய கரத்தை நான் உதறிவிட்டு வந்தேனோ அவ்விடத்திலே என்னுடைய தகப்பன் இருப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவன் மீண்டும் அந்த இடத்திலே செல்லுகின்றார். அவ்விடத்திலே தன் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காய் ஏங்குகின்ற ஒரு இருதயத்தோடு அங்கே பெற்றோர்கள் நிற்கின்றார்கள். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்றால் நானும் நீங்களும் அந்த தகப்பனை உதறிவிட்ட ஒரு இருதயத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்றால் இன்றைய நாளிலும் அந்த உதறிவிட்ட அந்த இடத்தை நோக்கி நாங்கள் மீண்டும் வருவதற்கான உணர்கின்ற ஒரு இருதயமாய் எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் உணர்த்தப்படுகின்ற உணர்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு தருவார் என்றதை நிச்சயமாக உள்ளது. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கட்டவிழ்க்கின்ற பரலோக தகப்பனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகின்ற காரியத்தை நாங்கள் பார்த்தோமானால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கின்ற ஒரு பரலோக தகப்பன் இன்னும் எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே இருந்து பார்க்கின்ற தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவருடைய பார்வை எங்களுடைய பார்வைக்கு ஏற்றதை போல இருக்காது. எங்களுடைய பார்வை முகத்திற்கு ஏற்றதை போல, எங்களுடைய பார்வை எங்களுடைய உருவங்களுக்கு ஏற்றதை போல, எங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றதை போல, எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றதை போல மனுஷர்களுடைய பார்வைகள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையோ அவருடைய சித்தத்தின் பார்வையாக இருக்கும், அவருடைய நோக்கத்தின் பார்வையாக இருக்கும், அவருடைய வாஞ்சையின் பார்வையாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கின்ற அந்த சித்தத்தின் பார்வையாக அவருடைய பார்வை இருக்கும். அந்த பார்வையைத்தான் அங்கே தேவன் ஒரு மனுஷனை தேடுகின்றார். ஏனென்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சித்தத்தை நாங்கள் உதறிவிட்டு நாங்கள் ஓடுகின்ற ஒரு மனுஷர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட ஓடுகின்ற மனுஷரையும் ஆண்டவருடைய கண் நோக்கமாய் இருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் அந்த தேவனுடைய சித்தத்தை விட்டு நாங்கள் உதறிவிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை உணர்த்துகின்ற ஒரு தேவனாக இந்த மாலை வேளையிலும் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரை நோக்கி கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள
உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்கின்ற அந்த பார்வையோடு எங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் நானும் நீங்களும் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக நானும் நீங்களும் இருக்கிறோமா? ஏனென்றால் அப்படிப்பட்ட பார்வை தேவனுடைய பார்வையாக இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த மாலை வேளையிலே தேவனை தேடி வந்திருக்கிறோம் தான். ஆனால் அந்த தேவனுடைய பார்வைக்கு நிகராக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிற மனுஷன், ஐயோ அவருடைய பார்வைக்கு முன்பதாக நான் உணர்வுள்ள ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன் என்ற அந்த நிச்சயமும் எனக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேளையிலே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் இந்த மாலை வேளையிலே எங்களோடு பேசுகின்ற ஒரு காரியம். நானும் நீங்களும் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர் என்னை நோக்கி கொண்டிருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய கண்கள் என் மேலே நோக்கமாயிருந்து அவர் செயற்படுகின்ற அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே செயற்பட என்னை கொண்டு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற நிச்சயம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே எங்களிடத்திலே தேடுகின்ற ஒரு மனுஷனாக இருக்கிறார். பாருங்க, எங்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால் எப்பொழுதுமே எங்களுடைய சிந்தையிலே தேவனுடைய சித்தம் தான் இருக்கும், தேவனுடைய நோக்கம் தான் இருக்கும். தேவனை பற்றி அந்த சிந்திக்கின்ற ஒரு செயற்பாடுகள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் உணர்வற்றவர்களாக இருப்போமானால் நான் என்னத்துக்காக வேண்டி இயேசுவை சிந்திக்க வேண்டும், என்னத்துக்காக வேண்டி அவருடைய சிலுவையின் பாடுகளை பற்றி நான் சிந்திக்க வேண்டும், என்னத்துக்காக வேண்டி அவர் எனக்காய் சிந்திய இரத்தத்தை குறித்து நான் சிந்திக்க வேண்டும், என்னத்துக்காக வேண்டி அவருடைய ராஜ்யத்தை குறித்து நான் சிந்திக்க வேண்டும். நான் உணர்வற்றவனாக இருப்பேன், ஆனால் அப்படிப்பட்ட சிந்தையுடையவனாகத்தான் இருப்பேன். ஆனால் நானும் நீங்களும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நானும் நீங்களும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து எப்பொழுதுமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நானும் நீங்களும் அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்களாக, நானும் நீங்களும் அவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்து என்றென்றைக்கும் சாட்சி பகிர்கிறவர்களாக, நானும் நீங்களும் அவராலே பிரிக்கப்பட்டு அவராலே ரட்சிக்கப்பட்டு தயை பாராட்டுகின்ற அந்த கிருபையை சொல்லுகின்ற பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே அப்படிப்பட்ட தேடுகிறவர்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரை தேடுகின்ற இருதயத்தை உடையவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிற இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை என்றென்றைக்கும் தரிசிப்பார்கள். எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் அவருடைய அந்த பரிபூரணமான அந்த மீட்பை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நான் மீட்கப்பட்டேன், பாவத்தில் இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ளே அசுத்தம் அல்ல, என்னிடத்திலே பாவம் அல்ல, நான் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகின்ற மகளாக நான் இருக்கிறேன் என்றால் இன்றைய நாளில் நான் சொல்ல முடியும், நானும் நீங்களும் தேவனை தரிசிக்கின்ற ஒரு நாள் எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. ஆமென், நானும் நீங்களும் தேவனை தரிசிக்கின்ற பிள்ளைகள். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு உணர்வுள்ள இருதயமுள்ள மனுஷனிடத்திலே அங்கே தேவனை தரிசிக்கின்ற ஒரு கிருபை அவனிடத்திலே இருக்கிறது. ஆமென், நானும் நீங்களும் தேவனை தரிசிக்கிற பிள்ளைகள். ஆமென், எங்கள் மாலை வேளையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, எந்த இடத்திலே தகப்பனை உதறிவிட்டு அந்த மகன் சென்றானோ அந்த இடத்திலே மீண்டுமாய் மகன் வருவான் என்கின்ற அந்த சிந்தையோடு தகப்பன் அவ்விடத்திலே நிற்கின்றார். அந்த தகப்பனை தரிசிப்பதற்காக மீண்டுமாய் வருகின்ற இருதயத்தை உடையவன் தான் மீண்டுமாய் பாக்கியம் பெறுகின்றான். அந்த தேவனிடத்தை அந்த தகப்பனை மீண்டும் தரிசிக்கின்ற மீண்டும் காண்கின்ற ஒரு வாஞ்சை, ஒரு இருதயத்தை உடையவனாக அங்கே காணப்படும். அந்த இருதயத்துக்கு அவனிடத்திலே அவன் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சுபாவம் அவனுடைய இருதயத்திலே இருந்து இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால் முதலாவது நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஐயோ, இது நான் செய்கின்ற காரியம் பாவமா அல்லது இது நன்மையான காரியமா, இது பரிசுத்தமான காரியமா அல்லது இது தீமையான காரியமா என்கின்ற உணர்வுள்ள இருதயம், அந்த சுபாவம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த நினைவு எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும். இல்லாட்டி நாங்கள் அப்படியே நாங்கள் வந்து இருந்து அமர்ந்து ஆமென், அங்கே வார்த்தை இங்கு கொஞ்சம் போய்கொண்டிருக்கும், அங்கே ஆராதனையில் ஆராதித்து கொண்டிருப்பாங்க. ஆனாலும் தேவ பிரசன்னத்திலே ஒரு சிலர் இணைந்து கொள்வாங்க, தேவ பிரசன்னத்திலே பல பேர் வந்து இணைவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஏன்? எனக்கு அந்த அனுபவம் இல்லை, அந்த நினைவு இல்லை. என்னை மீட்டெடுத்த தேவன் எனக்கு அந்த உணர்வற்றவனாய் நான் இருக்கிறதன் நிமித்தமே தான் அந்த பிரசன்னத்தை உணரக்கூடிய இருதயமற்றவனாக நானும் நீங்களும் இருக்கிறோம்.
இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இராதபடிக்கு தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் என்னுடைய இருதயத்தை உணர்த்துகிறவராய் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நானும் நீங்களும் வாழ வேண்டும். அங்கே பார்த்தோமானால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில பார்த்தோமானால் ஈசாக்கை பலி கொடுக்க செல்லுகின்றான். ஆனாலும் அவனிடத்திலே அந்த இருதயத்திலே ஒரு உணர்வு இருந்தது. எப்படி இருதயத்திலே உணர்வு இருந்தது எப்படி என்றால், அங்கே அவன் பலியிடுவதற்கு தன் மகனை கொண்டு செல்வதற்கு அங்கே தேவன் பலியிட சொல்லுகின்றார். ஆனாலும் அவனிடத்திலே ஒரு விசுவாச உணர்வு இருந்தது. அவனுடைய இருதயத்திலே விசுவாச உணர்வு இருந்தது. நானும் மகனும் மீண்டுமாய் திரும்பி வருவோம் என்கின்ற சொல்லுகின்ற அந்த விசுவாச உணர்வு அவனிடத்தில் இருந்ததன் நிமித்தமே அங்கே தேவன் ஆட்டுக்குட்டியை உண்டு பண்ணுகிறார். மலை அடிவாரத்திலே மீண்டுமாய் பிள்ளையோடு அவர் மீண்டுமாய் வருகின்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வருமானால் நானும் நீங்களும் அந்த விசுவாசத்திலே நான் சொல்ல முடியுமா? அந்த விசுவாசத்திலே நாங்கள் அந்த உணர்வுள்ள அந்த விசுவாசத்திலே இருதயத்தோடு நாங்கள் சொல்ல முடியுமா? தேவனை பார்த்து, ஜனங்களை பார்த்து, நானும் என் பிள்ளையாண்டாலும் மீண்டுமாய் வருவோம் என்கின்ற சொல்லுகின்ற அந்த விசுவாசத்தின் உறுதி எங்களுடைய இருதயத்திலே இருக்கும் என்று சொல்லுவோமா? மிகவும் கடினமான ஒரு காரியம் இல்லையா? ஆனாலும் இந்த மாலை வேளையிலே என் தேவன் அப்படிப்பட்ட காரியத்திற்கூடாக, அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தின் அனுபவத்திற்கூடாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுவார் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. பாருங்க, எங்களுடைய இருதயம் என்கின்ற அந்த இருதயம் ஒரு உணர்வுள்ள இருதயமாக இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அந்த இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக மாற்ற வேண்டும். நாங்கள் கல்லான இருதயமாக நாங்கள் இருந்த எங்களை அவர் சதையான இருதயமாய் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு ஆசீர்வதித்து எங்களை விடுதலை பெற்று செய்திருக்கிறார். பாருங்க, கல்லான இருதயமாக ஒரு அலங்கோலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயத்தை போலாக்க பண்ணின அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இன்றைய நாளிலும் இருக்கிறோமானால், அங்கே வேதம் சொல்லுகிறது எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்வுள்ள இருதயம் வர வேண்டுமானால் எங்களுடைய இருதயம் உளப்பண்ணப்பட வேண்டும். தேவனாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனாலே சுத்திகரிக்க பண்ணப்பட்டு என் தேவன் என்னை சுத்திகரித்தார் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளே எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கனிகளை நாங்கள் சம்பாதிக்கின்றவர்களாக நாங்கள் மாற்றம் அடைவோம். பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 13வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை பார்ப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். எங்களுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாற்றப்பட வேண்டுமானால் எங்களுடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். அந்த விவசாயியாகிய இயேசுவினிடத்திலே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய விவசாயியாக இயேசுவினிடத்திலே எங்களுடைய நிலமாகிய இருதயத்தை கொடுத்திருந்தால் மாத்திரமே தான் எங்களுடைய இருதயமானது அது பண்படுத்தப்பட்டு நல்ல நிலமாக மாற்றப்படும். அங்கே முட்கள், பூண்டுகள், அங்கே பயிர் வந்து கனி கொடுக்காதபடிக்கு என்னென்ன களைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அங்கே எல்லாவற்றையும் அங்கே விலக்க பண்ணி அங்கே பரிசுத்தமான ஒரு நிலமாக, அங்கே ஒரு நல்ல நிலமாக, அங்கே வித்திடத்தக்கதான ஒரு நிலமாக பண்படுத்துகிறவர் தான் எங்கள் இயேசு. அப்படிப்பட்ட இயேசு அந்த நிலமாகிய எங்களுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமானால் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நானும் நீங்களும் தேவனண்டையிலே எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒப்புக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமானால் எங்களுடைய இருதயம் இந்த மாலை வேளையிலும் கூட ஒரு உணர்வற்ற இருதயமாகத்தான் என்னுடைய இருதயம் இருக்கிறதே தவிர ஒரு உணர்வுள்ள இருதயமாக என்னை தேவன் பார்க்கிறார், என்னை நோக்கி கொண்டிருக்கிறார், ஒருவன் இல்லையா என்கின்ற அந்த கேள்விக்கு நான் பதிலை கொடுக்க முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் இந்த மாலை வேளையிலே இவ்விடத்திலே இருக்கிறோம். இந்த மாலை வேளையிலே எனக்கும் உங்களுக்குள்ளேயும் ஒரு நிச்சயம் வேண்டும். என்னுடைய இருதயத்தை பண்படுத்துகிறவர் தேவன். என்னுடைய இருதயத்தை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் நல்ல விளைச்சலை நான் காணும் பிரகாரம் என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல விளைச்சலை காணும் பிரகாரம் நான் என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய கனிகளை காணும் பிரகாரம், ஆமென், தேவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை காணும் பிரகாரம், தேவனுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் பிரகாரம் என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். ஆமென்.
இந்த மாலை வேளையிலுமே ஒரு ஒப்பு கொடுத்தலின் இருதயம் எங்களுக்குள்ளே இருக்குமானால், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால், முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் ஒப்பு கொடுத்தல். ஆமென். ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த மாலை வேளையிலும் நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்றது தான் ஆண்டவர் சிந்திக்க சொல்லுகிறார். பாருங்க, ஒப்பு கொடுத்தலின் இருதயம் இருக்குமானால் நாங்கள் உலகத்தின் காரியத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத படிக்கு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் எப்பொழுதுமே முதன்மை கொடுக்கின்ற மனுஷியாக நானும் நீங்களும் இருப்போம் என்பது எந்த விதமான தயக்கமும் இல்லை. நானும் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். அதற்கு என்னுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக, இயேசு என்னத்தை பேசுகிறார், என் தேவன் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னத்தை பேசுகிறார், அதை நான் செய்வதற்குரிய மகனாக ஒரு மகளாக நான் இருக்கிறேனா என்கின்ற ஒரு கேள்வியோடு நானும் நீங்களும் வாழ்கின்ற வேளையிலே தான் தேவன் நிச்சயமா எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நோக்கம், என்னுடைய இருதயத்தை அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, என்னுடைய சுயத்தினாலே அல்ல ஆண்டவரே, பலத்தினாலே அல்ல ஆண்டவரே, அப்பா உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயமான இந்த பலகையிலே உம்முடைய வார்த்தை பொறிக்கப்படுவதாக, அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் நடக்கிறேன் என்ற அந்த நிச்சயமுள்ள அந்த ஒப்பு கொடுத்தல் தான் ஒரு மனுஷனை கனியுள்ள மனுஷனாக மாற்றமடைய செய்யும். இந்த மாலை வேளையிலும் நானும் நீங்களும் கனி கொடுக்கிற பிள்ளைகள். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நானும் நீங்களும் கனி கொடுக்கிற பிள்ளைகள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய குடும்பமாக, பிள்ளைகளாக என்னை மாற்றி இருக்கிறார். ஆமென். அநேக ஜனங்களை நான் நடத்துகின்ற ஒரு மனுஷியாக என்னை முன்குறித்திருக்கிறார் என்ற நிச்சயம் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்குமானால், முதலாவது நான் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் இந்த சபையை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, எசேக்கியேல் 36வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப பாருங்க, ஒரு மனுஷனிடத்திலே அங்கே தேவனண்டையிலே ஒப்பு கொடுக்கின்ற ஒரு மனுஷனுடைய இருதயமும் ஒப்பு கொடுக்காத ஒரு மனுஷனுடைய இருதயமும் எப்படிப்பட்டதாய் இருக்குமாம்? ஒப்பு கொடுத்தனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்குமாம்? தேவன் அவனுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, எப்பொழுதுமே கிருபை நிறைந்த அந்த தயவு நிறைந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் எப்படிப்பட்டதோ அதே போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு தேவனாயிருக்கிறார். அங்கே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஒரு ஆவியை எங்களுக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கிறவர் அவர். அப்படிப்பட்ட இருதயம் தான் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயமாய் இருக்கிறது. பாருங்க, 27வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப பாருங்க, ஒரு உணர்வுள்ள இருதயம் என்னத்துக்காக வேண்டி தேவை என்று நாங்கள் பார்த்தோமானால், நாங்கள் அவருடைய கட்டளைகளிலே நடக்க, ஆமென், அவருடைய ஆவி எங்களுக்குள்ளே இருந்து செயற்பட்டு அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நாங்கள் செய்யவும், அவைகளின்படி நாங்கள் நடந்து தேவ ராஜ்யத்தை மேற்கொள்ள, அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் பிரஸ்தாபிக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவரிடத்திலே எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவை. நாங்கள் உணர்வற்ற இருதயமாக நாங்கள் இருக்கிறோமானால் எங்களிடத்திலே அங்கே நவமான இருதயம் எங்களுக்குள்ளே இருக்காது. அவருடைய புதிதான ஆவி எங்களுக்குள்ளே இருக்காது. அங்கே எங்களுக்கு சதையான இருதயம் இருக்காது. அவருடைய உள்ளத்திலே அவருடைய கட்டளைகள் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து கிரியை செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். இந்த மாலை வேளையிலும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அந்த நவமான இருதயம் இருக்கிறது. ஆமென். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அந்த நவமான இருதயம் இருக்கிறது. நான் அதற்கு நேராக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, அப்பா, இந்த மாலை வேளையிலும் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்பா, அப்பா, இந்த மாலை வேளையிலும் என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உம்முடைய ராஜ்யம், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய நியமங்கள், உம்முடைய ஆண்டவரே நித்தியத்தின் வார்த்தைகள் அதற்குள்ளாய் கிரியை செய்கிறது. அப்பா, இதற்குள்ளாய் நவமான இருதயம் எனக்குள்ளே இருந்து அப்பா ஒரு உணர்வுள்ள மனுஷனாய் என்னை மாற்றுகிறீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக இந்த மாலை வேளையிலே எங்களை ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். பாருங்க, எசேக்கியேல் 36வது அதிகாரத்திலே
இன்னும் 28வது வசனம் தொடங்கி 30வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் மிகவும் விசேஷ விதமான ஒரு வார்த்தை என்னது, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது எப்பொழுது? அங்கே தேவன் அவர்களை முன்குறிப்பதற்கு முன்பதாக அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி. அப்ப உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி என்று சொல்லுகிறார் என்றால் அவர்கள் அசுத்தத்தோடே தான் இருக்கிறார்கள். அசுத்தத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டான நிந்தை விருட்சத்தின் வயல் பலன்கள் எல்லாவற்றையும் பெருக்குகின்ற ஒரு தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையாய்த்தான் எங்களை பார்க்கின்றார். நானும் நீங்களும் அவருடைய கரத்தை உதறிவிட்டு இந்த மாலை வேளையிலும் நின்று கொண்டிருந்தோமானால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் ஒருபோதுமே உங்களை உதறிவிடவில்லை. உங்களுடைய இருதயத்தை எப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது அவருடைய நவமான இருதயத்தை எங்களுக்குள்ளே வைக்கிற தேவன். முதலாவது ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு சந்ததியாக, மனுஷியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலுமே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். பாருங்க, எசேக்கியேல் 11வது அதிகாரத்திலே 19வது 20வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். பாவியாய் இருந்த ஜனங்களை அவர் முன்குறிப்பதற்கான காரணமே அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்ளும் பிரகாரம் தான். அவர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை தான் அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போடுகிறேன். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளுவார்கள், என்னுடைய வசனங்களின் படி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்கின்ற அந்த நிச்சயமுள்ள நம்பிக்கை நிமித்தமே தான் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுதான் அங்கே அப்படிப்பட்ட அந்த உணர்வுள்ள இருதயம் தான் தேவ ராஜ்யத்தை சுமந்து செல்லுகிற இருதயமாக இருக்குமே தவிர அந்த உணர்வற்ற இருதயம் தேவ ராஜ்யத்தை சுமந்து செல்வது மிகவும் கடினமான காரியம். தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை பெறுவது கூட மிகவும் கடினமான காரியம். ஆனாலும் தேவ ஜனங்களாகத்தான் இருப்போம். தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய தேவன். ஆமென். தாவீது இப்படிப்பட்ட அனுபவங்களை, இப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்ட வந்தான் அங்கே தாவீது, அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கையிலே தாவீது எப்பொழுதுமே தேவனை சார்ந்த ஒரு மனுஷனாக காணப்பட்டார். தேவனோடு அவர் எப்பொழுதுமே தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு மகனாக அங்கே காணப்பட்டது நிமித்தமே தான் தாவீது அங்கே சங்கீதம் 51வது அதிகாரத்திலே அங்கே சொல்லுகிறார், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து
உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஐயா ஆண்டவரே, அப்பா நான் என்னாலே என்னுடைய சுயத்தினாலே ஒன்றும் கூடாது ஆண்டவரே. அப்பா என்னுடைய பலத்தினாலே ஒன்றும் கூடாது. அப்பா நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. ஆனாலும் என்னிடத்தில் இருந்து உம்முடைய ஆவியை எடுக்காதீரும். உம்முடைய தேவனே சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும் நிலைவராம் ஆன ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கின்ற ஒரு ஜெபந்தான் அங்கே தாவீது தேவனை பார்த்து ஏறெடுக்கின்றார். அங்கே பாருங்க, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும். இந்த ஜெபம் ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபமாய் இருக்கிறது. காலை தோறும் எழும்பிய உடனே தேவனே அப்பா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே என்னுடைய இந்த நாளை நான் தொடங்குகின்ற வேளையிலும் என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறையும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய முகத்திற்கு மறைவாய் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் ஆண்டவரே. உம்முடைய நிலைவரமான ஆவியை எனக்குள் இருந்து புதுப்பியும் என்கின்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ள மனுஷனாக தாவீது இருந்ததன் நிமித்தமே தான் அப்படிப்பட்ட ஒரு பாவ சேற்றில் இருந்த ஒரு தள்ளப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே இருக்குமானால் இன்றைய நாளில் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை ஆண்டவர் எவ்வளவுக்கு உயர்த்த கூடும். ஆமென். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆக சொல்லப்படுகிறது என்னவாம், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி. இந்த உணர்வு எல்லாமே அந்த உணர்வுள்ள இருதயத்திலே தான் இருக்குமே தவிர உணர்வற்ற இருதயத்திலே காண முடியாது. அதற்கு நான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒப்பு கொடுத்தலின் இருதயம் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தலின் அந்த வாழ்க்கை எப்பொழுது நானும் நீங்களும் வாழுகின்றோமோ அப்பொழுது அந்த நிலைவரமான ஆவி என்னை தூக்கி சுமக்கும். அந்த நிலைவரமான ஆவி என்னை நடத்தி செல்லும். ஆமென். அந்த நிலைவரமான ஆவி என்னை செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்லும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நான் என்னத்தை பேச வேண்டுமோ என்னத்தை கொண்டு செல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு புகட்டி தருகின்றவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உணர்வுள்ள இருதயம் தான் இதை உணர்ந்து கொள்ளுமே தவிர உணர்வற்ற இருதயம் உணர்ந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியமாய் இருக்கிறது. பாருங்க, அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை எப்பொழுதுமே சஞ்சரிக்கிற மகனாக, அங்கே தேவனோடு அவன் உலாவுகின்றவனாக, அவன் என்னதான் விழுந்தாலும் என்னை தூக்குவதற்கு என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் அதன் பிரகாரம் செய்கின்ற ஒரு மனுஷனாக அங்கே காணப்படுவதற்கு அவன் செய்த ஒரு காரியம், அவன் முதலாவது அவனை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாக இருந்தான். இரண்டாவது காரியம், அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்தது. அந்த உறவுள்ள இருதயத்தினாலே தான் அவன் எல்லாவற்றையும் ஜெயிக்கின்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். இந்த மாலை வேளையிலும் நாங்கள் அவரிடத்தில் எங்களுடைய உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்தல் மாத்திரமல்ல, அந்த ஒப்பு கொடுத்தலின் மூலம் நாங்கள் அந்த தேவ உறவை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் அந்த தேவ உறவை நாங்கள் மீண்டும் வலுப்படுத்த வேண்டியவர்களாகவும் நானும் நீங்களும் இருக்கிறோம். என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார் என்ற நிச்சயம் மட்டுமல்ல, அது எங்களுடைய ஆரம்ப புள்ளி. ஆனால் அந்த முடிவு வரைக்கும் அவருடைய உறவிலே நானும் நீங்களும் நடக்க வேண்டும். அந்த உறவு எப்படிப்பட்டதாயிருக்கும்? அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அங்கே நாங்கள் ஒப்பு கொடுத்திருந்தோம், ஆனால் எங்களுடைய இருதயமின் பலகையிலே அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவர் எழுதி வைக்கிறவர், அவர் அதன் பிரகாரம் எங்களை நடத்தி செல்லுகிறவர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை அவருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை நாங்கள் நடப்பதற்கு அவருடைய சத்தத்தை கேட்கின்ற அந்த உறவு எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உறவற்ற நிலைமையில இருக்கிறோமானால் எங்களுடைய இருதயம் இன்னும் உணர்வற்ற இருதயமாகத்தான் இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் நாங்கள் மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருமாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதன் நிமித்தமே இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோக கதவை திறந்து வைத்து கொண்டு, ஒரு மனுஷன் இங்கே இல்லையா, என்னுடைய உணர்வுள்ள அந்த சிந்தையுடையவனாய் ஒருவனும் இல்லையா என்கின்ற அந்த நோக்கத்தோடு இந்த மாலை வேளையுமே ஆண்டவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய நிலவரமான ஆவியை தாங்கப்பா. ஆண்டவரை என்றென்றைக்கு நான் உம்முடைய வஸ்திரம் தரித்தவனாக நான் உம்மோடு கூட உலாவ வேண்டும் ஆண்டவரை என்கின்ற அந்த உணர்வு எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற வேளையிலே நிச்சயமாய் எங்களுடைய உணர்வுள்ள இருதயத்திலே தேவன் நிச்சயமாய் பேசுவார். ஆமென்.
எபிரேயர் 10வது அதிகாரத்திலே அங்கே 19வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்தோமானால், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். எனக்கும் உங்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு காரியம் இருக்க வேண்டும். இந்த உணர்வுள்ள இருதயத்திலே நான் உணர்வுள்ளவனாய் இருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய, நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய பாவத்திலிருந்து நான் கழுவப்பட்டேன், என்னுடைய அக்கிரமத்தில் இருந்து நான் மீட்கப்பட்டேன், என் சாப கட்டுக்களில் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இதன் நிமித்தம் நானும் இயேசு கிறிஸ்துவும் நானும் பிதாவானவரும் ஒன்றாய் சேருவதற்கு தேவனுடைய இரத்தம் இந்த மாலை வேளையிலும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் என்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறது. அதன் நிமித்தம் நானும் பிதாவானவரும் நானும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் உலாவுவோம் என்கின்ற நிச்சயம் எனக்கும் உள்ளே உங்களுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த உணர்வுள்ள இருதயத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம், அவருடைய உறவிலே நாங்கள் தரித்திருக்கிறோம். ஆனால் அந்த உறவினுடைய நிச்சயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் கழுவி இருக்கிறார். அதன் நிமித்தம் நானும் தேவனும் ஒன்றாய் நான் வாழுவோம், ஒன்றாய் நாங்கள் இருப்போம் என்கின்ற அந்த நிச்சயம், பாவத்தை உதறிவிட்டு தேவனுடைய நீதியிலே நான், நியாயத்திலே நான் எப்பொழுதுமே அவரோடு ஒன்றாய் நடப்பேன் என்கின்ற நிச்சயம்தான் எங்களுக்கு இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. அங்கே துர்மன சாட்சி என்கின்ற இருதயம் உள்ளவர்களாய் அல்லாமல், ஆமென், தேவனுடைய பரிசுத்தம் என்கின்ற இருதயத்தோடு, ஆமென், உணர்வுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த உணர்வுள்ள இருதயத்திலே தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. இந்த மாலை வேளையிலும் என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட தேவனுடைய இரத்தம் எங்களை சுத்திகரித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இருக்கிறதற்கு காரணமே அவர் எங்கள் மேலே பெரிதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென், பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அன்று அங்கே ஆதாமிடத்திலே எதிர்பார்த்ததை கிறிஸ்து நிறைவேற்றி கொடுத்தார். அந்த நிறைவேற்றி கொடுத்த பாத்திரம் இன்றைக்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரத்தை ஏந்தி செல்வதற்கு என்றென்றைக்கும் தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய வார்த்தையும் கேட்டு நடப்பதற்கான இருதயம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த கிறிஸ்துவினுடைய வருகை நேரத்தில் எங்களை பார்த்து உத்தம ஊழியக்காரனே, என் பிள்ளையே, என் குமாரனே, என் குமார்த்தியே என்று கூப்பிடுகின்ற சத்தத்தை நாங்கள் கேட்கின்ற இருதயமாயிருப்போம். அப்படி அல்லாவிட்டால் நானும் நீங்களும் தேவனுக்கும் எங்களுக்கும் வெகு தூரமாக ஒரு காரியங்கள் இருக்கு. இந்த மாலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு தேவன் எங்களை நேசிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, உபாகமம் 6வது அதிகாரத்திலே 4வது வசனத்தில் இருந்து நாங்கள் வாசித்தோமானால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அடுத்த 10வது வசனத்துக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடு.
கட்டளையிடுவாயாக. ஆமென். ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால் அங்கே 4வது வசனத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோமானால் எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த தேவன் தன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்ய போகிறார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. என்னவாம், தேவன் ஒரு உணர்வுள்ள இருதயமுள்ள மனுஷனிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் ஒரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறுகின்ற ஒரு பிள்ளையாக நானும் நீங்களும் அவரிடத்திலே செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே இருந்து அங்கே பிள்ளைகள் கருத்தாய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை போதிக்கின்ற பெற்றோர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரிடத்திலே எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற. பாருங்க, நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம், ஒரு உறவிலே தேவனோடு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவைகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழிகளில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்து கொள்ளிருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து நாங்கள் பேச வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் என்னது, சந்ததி சந்ததியாய் நான் உங்களை பெருகச் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் அடையாளமே அங்கே நானும் நீங்களும் இவைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இவைகளை கைக்கொள்ளாத படிக்கு நாங்கள் இருந்தோமானால் நாங்கள் எப்படி தேவனுடைய சந்ததியை நாங்கள் விஸ்தாரப்படுத்துவது? இந்த மாலை வேளையிலுமே ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கும் ஆண்டவருக்குள் உறவே இருக்குமானால் நான் இருக்கின்ற பொழுது, நான் உட்கார்ந்திருக்கிற பொழுது, நான் எங்கெல்லாம் போகின்றனோ அங்கெல்லாம் தேவனுடைய அந்த உறவின் அடையாளத்தின் அந்த உணர்வுள்ள இருதயத்திலே அந்த உறவு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே எங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட நாங்கள் உறவோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமானால் என்னவாம், நாங்கள் கட்டாத நாங்கள் கட்டாத எங்களுடைய வீடுகள், நாங்கள் வெட்டாத துறவுகள், நாங்கள் நீர் பாய்ச்சாத தோட்டங்கள், ஒலிவ மரங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். நாங்கள் சும்மா இருக்க தேவன் எங்களுக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்னது? அவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து உறவிலே நாங்கள் பலப்பட வேண்டும். நாங்கள் அடிமைப்பட்ட இருந்த வாழ்க்கையை நாங்கள் மறவாத படிக்கு என்றென்றைக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இருதயமாய், அவருக்கு எப்பொழுதுமே என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் என்னை அடிமைஸ்தன தானத்தில் இருந்து என்னை ராஜ வஸ்திரம் தரிக்க பண்ணினவனாய், ஒரு ராஜ கம்பீர ஆசாரியனாய் எங்களை மாற்றிருக்கிறேன் என்ற அந்த நீதிமான்களாய் மாற்றிருக்கிறேன் என்கின்ற அந்த நிச்சயமுள்ள உணர்வு தான் எங்களை செல்லும், எங்களை ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். அதற்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். என்னவா, அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்தில் இருந்து உன்னை புறப்படின கர்த்தரை மறவாத படிக்கு நானும் நீங்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். என்னை மறவாத அவர் என்னை மறக்கவில்லை. அவர் என்னை நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, இந்த அக்கிரமம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, இந்த சாபத்திற்குள்ளாய் நான் மீண்டும் போகக்கூடாது. ஆமென். என்னை கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய உறவு என்னை ஆளுகை செய்யும். நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளே இருக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் எங்களை ஒருபோதுமே அசைக்கப் போவதில்லை. அவர் எங்களுக்கு என்றென்றைக்கும் எங்களை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பாருங்க, நான் சென்ற ஜனவரி மாதம் கெய்ன்ஸுக்கு போயிருந்தேன். அந்த கெய்ன்ஸுக்கு போகிற டைமில் நாங்கள் அங்கேருந்து வர்றோம் ஒரு நெடுதூரம். அந்த காரியத்தில் எங்களுக்கு வழிகள் ஒன்றும் தெரியாது. ஆனால் சில இடங்களிலே அங்கே நெவிகேட்டர் ஒர்க் பண்ணாது. நாங்கள் வேஸ் தான் யூஸ் பண்ணி கொண்டு போனோம். அங்கேருந்து வந்தோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்பீடாக தான், என்னது 2000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர், இதை நாங்கள் எப்படியாவது தாண்டி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு நிற்கணும் என்ற ஃபோக்கஸ் தான் எங்களுக்கு. ஸோ அந்த நெவிகேட்டரை போட்டுட்டு நாங்கள் டிரைவ் பண்ணக்குள்ளே நாங்கள் 110 கிலோமீட்டர் 120க்கு போவோம். சில டைமில் எங்கெல்லாம் போலீஸ்காரன் நிற்கிறான் என்பதை அந்த நெவிகேஷன் காட்டித்தரும். எந்த ரோட்டில் எந்த பள்ளம் இருக்குது, பொத்தல்கள் எங்கே இருக்குது, எல்லாமே அங்கே காட்டித்தரும் இல்லையா? அந்த நெவிகேஷன் சில நேரத்தில் அந்த ரிசப்ஷன் இல்லாத ஏரியாவுக்குள்ளே எங்களுக்கு நெவிகேஷன் வராது. அந்த இடத்துல நாங்கள் பயந்து 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 தான் ஓட வேண்டியதாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு நோக்கம் என்னது, இங்கே சேர்ந்துடணும், இங்கே எப்படியாவது நின்றோணும். ஆனால் இங்கே நெவிகேஷன் அங்கே எங்களுக்கு ட்ராப்டண்டா எங்களுக்கு பயம். எந்த இடத்துல போலீஸ் நிற்கும், எந்த இடத்துல கேமரா இருக்கும், அவ்வளோ தூரம் நாங்கள் ஓடி வரணுமே.
எதையுமே நாங்கள் இழந்து போகாதபடிக்கு நாங்கள் ஓடி வருவதற்கு எங்களுக்கு ஒரு நெவிகேஷன் இருந்தது. அந்த நெவிகேஷன் எப்பொழுது எங்களுக்கு ட்ராப் ஆகுதோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பதட்டம் உண்டாகும், ஒரு கலக்கம் உண்டாகும். இதை தாண்டி நாங்கள் எப்படி போக போகிறோம் என்று. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவன் என்னை வழி நடத்துகிறார், என்னை என்றென்றைக்கு நடத்தி செல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் என்னை நடத்தி செல்லுகிறார். எனக்கு எதிராக பாவம் வந்த உடனே எனக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம் பெற வேண்டும். என்னை நடத்தி செல்லுகிற தேவனுக்கு எதிராக நான் என்னுடைய கண்களினாலே என்னுடைய கரத்தினாலே பாவத்தை செய்து விட்டேனே என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற வேளையிலே ஒப்பு கொடுத்தலின் அந்த அனுபவம் எங்களுக்கு தேவை, உறவின் அனுபவம் தேவை. அதை கொண்டு வருகின்றது தான் அந்த உணர்வுள்ள இருதயம். அந்த உணர்வுள்ள இருதயம் தான் பாவத்தை தூர வெறுக்க செய்யும். அந்த உணர்வுள்ள இருதயம் தான் தேவனுக்கும் எனக்கும் உள்ளான உறவிலே இன்னும் இணைய செய்யும். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு தேவனாயிருக்கிறார். அதைத்தான் அங்கே சங்கீதக்காரர் 119வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. என்னவாம்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இதுவாம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். இந்த மாலை வேளையில் மேல் நானும் நீங்களும் பாக்கியவான்களாய் இருப்பதற்கு காரணமே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சதையான ஒரு நவமான இருதயத்தை, ஆமென், நிலைவரமான ஆவி என்கின்ற அவருடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்து அவருடைய சதையான இருதயமாய் எங்களுடைய கல்லான இருதயத்தை மாற்றி போட்டு இன்றைக்கு நானும் நீங்களும் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் ஆராதிக்கத்தக்கதான பாக்கியம் உள்ளவர்களாக, பாக்கியம் உள்ளவனாய் பாக்கியம் உள்ளவளாய் எங்களை மாற்றி இருக்கிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தை எப்பொழுதுமே நாங்கள் விசாலமாக்க வேண்டுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒப்பு கொடுத்தலும். 2வது காரியம், அந்த தேவ உறவிலே நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்தவர்களாக நாங்கள் இருக்கின்ற வேளையிலே தான் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு தினந்தோறும் எங்களை உணர்த்தி கொண்டிருக்கும். நாங்கள் செய்கின்ற காரியங்கள், நாங்கள் செய்கின்ற பாவங்கள், நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், நாங்கள் பார்க்கின்ற காரியங்கள், எங்களுடைய சுபாவங்கள், நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டுமோ, ஆமென், எப்படி நாங்கள் அவர்களோடு பேச வேண்டும் என்கின்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் அந்த தேவனுடைய இருதயம் எங்களுக்கு கற்பித்து தரும். அந்த இருதயம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் நாங்கள் அநேகரை நாங்கள் சம்பாதிப்போம், அநேகரை தேவராஜ்யத்துக்கு நேராய் நடத்தி செல்லுவோம். அது மட்டுமல்ல, அநேகரை எங்களை சாட்சியுள்ளவர்களாக மாற்றும். ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தேவன் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடுவோம், நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். யாவரும் எழுந்து நின்று இந்த மாலை வேளையிலுமே ஆண்டவர் எங்களை அழைத்து செல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆமென் நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆமென், நாங்கள் தேவனண்டையிலே எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆமென், தேவனுடையத்திலே நாங்கள் உறவிலே நாங்கள் திளைத்து நிற்கிறவர்களாக கண்களை மூடி அப்பாவண்டையிலே நாங்கள் நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் லகராஷியன்டனே மாச்சியலராஷுந்தலரே நகரதராஷியன்டலரே மகரயந்தலரே. ஓ, தாவீது சொல்லுகிறான், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலுமே ஆண்டவரிடத்திலே அந்த உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அந்த உறவுக்குள்ளா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவினிடத்திலே கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனிடத்திலே தேவன் சமீபமாய் இருக்கிறார்.
ஆமென். அப்பாவினிடத்தில் விடுதலையோடு பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள இருதயம், நான் பாவத்தை வெறுத்து நீதியை பெற்றுக்கொள்ளுகிறவனாய், ஆண்டவரே நீதியிலே நடக்கிறவனாய், உம்முடைய வார்த்தையை நான் ஆண்டவரை கடைபிடிக்கிறவனாய், அப்பா நான் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை கற்பிக்கின்ற ஒரு தகப்பனாக, ஆண்டவரே தாயாக நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலைவர ஆவியை புதுப்பியுமே. பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலவர ஆவியை புதுப்பியுமே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்று. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல, உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும், என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை இயேசுவே நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை இயேசுவே, உம்மை போல் என்னை. கரங்களை உயர்த்தி அப்பாவினிடத்திலே கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா உணர்வுள்ள இருதயம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார், ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். அப்பா இந்த மாலை வேளையிலுமே ஆண்டவரே வாய்களை திறந்து ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. அப்பா பாவத்தை வெறுத்து நீதியை ஸ்தாபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக தகப்பனே. அப்பா உம்முடைய பாதண்டையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையுமே ஆண்டவரே அப்பா நீதியின் பாதையிலே நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஹல்லேலூயா. யாவரும் தயவாக அமர்ந்து கொள்ளும்.